So, good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 23rd November 2023. The first article related to the Gujarat like first state fish on the announce பண்ணிருக்காங்க. So it's first in the country. Goldfish அப்படின்னு பேர். Goldfish. So you people can see on the image. So display the image. இதுதான் அந்த ஃபிஷ்ஷோட லைக் கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் வரைக்கும் இதோட ஃபிஷ்ஷோட லென்த் இருக்கும். ஆக்சுவலாக இந்தோ பசிபிக் ஏரியாவில் அதிகமாக இருக்கக்கூடியது அண்ட் அரேபியன் சி. தென் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் இன் மகாராஷ்டிரா, குஜராத் ஏரியா. ஸோ இட்ஸ் அ நியூட்ரியன் ரிச் ஃபிஷ். அதனால தான் இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகம். இதோட மீட்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதோட ரேட் ஒரு யூனிட்லேருந்து வந்துட்டு 5 lakh வரைக்கும் இதுக்கு ரேட் வந்து இருக்குது. அதனால தான் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றனால அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான மெஷர்ஸாக தான் ஸ்டேட் ஃபிஷ்ஷை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. த கண்டென்ட் இஸ் அயோடின், omega-3, DHA அண்ட் தென் மெக்னீஷியம், ஃப்ளூரைட், செலினியம். இந்த மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் இது சி கோல்டு அப்படின்ற பேரும் இருக்குது. ஏன்னா இட்ஸ் இந்த ஃபிஷ்ஷுக்குள்ளாடி ஒரு பவுச் இருக்கும். அந்த பவுச்சுக்குள்ளாடி ஆல் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ், நான் இப்போ சொன்ன இந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னால இட்ஸ் ஆல்சோ கால்ட் சி கோல்டு அப்படின்னு பேரு. லடாக்கோட கோல்டு நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், தட் இஸ் சி பக்தான் அப்படின்றது. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஸோ இது எக்கனாமிக்கல் வேல்யூ அண்ட் யூனிக்னஸ்னால இதை வந்து இப்போ ஸ்டேட் ஃபிஷ்ஷாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேம்ட் இட். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஆர்பிஐயோட capital to risk weighted assets. So capital, that is called as CAR nu peru. The Basel norms la there is a capital to risk weighted assets. So all assets kume or risk will be weighted. If example a bank is giving a loan of like நிறைய மாடல் லோன்ஸ் கொடுக்குறாங்க, ஹோம் லோன், then agricultural loan, then they are providing car loans etc. ஸோ இதில் ஒவ்வொரு லோனுக்குமே ரிஸ்க் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஹோம் லோன் இஸ் ஹேவிங் 70%, 50 to 70% ரிஸ்க். இந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய லோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் 50 to 60 to 70% சான்சஸ் அந்த லோன் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது. ஸோ அதுக்காக ப்ரொவிஷனிங் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் அக்ரி லோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 200% ரிஸ்க் இஸ் தேர். ஹியர் இட் இஸ் 50 to 70 தான். ஸோ கார் லோன் அதே மாதிரி தான். கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு இல்லைன்னா கார் போயிருச்சு அப்படின்னா, ஸோ ரிஸ்க் ஸ்டோலன் ஆயிருச்சு அப்படின்னா ரிஸ்க் இஸ் தேர் பேயிங் த லோன். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி த அசெட்ஸ் வில் பி வெயிட்டட் அண்ட் தென் ப்ரொவிஷனிங் வில் பி டன். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 1000 rupees அக்ரி லோனுன்னு வச்சுக்கோங்க. அக்ரி லோன் ஒரு பேங்க் கொடுக்குன்னா இதோட ரிஸ்க் வந்து 200%. ஸோ இதோட ரிஸ்க் எடுத்துக்கிட்டா 2000 இதோட வேல்யூ. ஸோ இதுக்கான ஒரு 5% ப்ரொவிஷனிங் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் வந்து லோன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி there will be a percentage provisioning. ஸோ இந்த ப்ரொவிஷனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேங்க் they will make it 100 rupees as a provisioning. ஸோ இது பேங்கோட கேபிட்டல்லேருந்து எடுத்து withhold பண்ணுவாங்க. ஸோ பேங்க் எக்ஸாம்பிள் பேங்க் இஸ் ஹேவிங் 100 crore as a capital, this capital. ஸோ அந்த கேபிட்டல்லேருந்து எடுத்து 100 rupees. ஸோ 100 rupees அவங்க அதுக்கு பிறகு லோன் கொடுக்க முடியாது. ஸோ இது பிகர் வேல்யூவை போட்டால் தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். மற்றபடி சின்ன வேல்யூன்றதுனால அப்படி லைட்டாக எடுத்துடாதீங்க. ஸோ ஐ எம் கிவிங் ஜஸ்ட் 1000 rupees லோன். இதே 1 lakh rupees லோன் அப்படின்னா ப்ரொவிஷனிங் அதிகமாக இருக்கும். 1 crore rupees லோனுன்னா ப்ரொவிஷனிங் அதிகமாக இருக்கும். ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரொவிஷனிங் வில் பி மேட். ஸோ இது வந்து நார்மலாக எப்படி எதுக்கு பண்ணுறாங்க இந்த ப்ரொவிஷனிங் அப்படின்னா, பேங்க் வந்து திவால் ஆகாமல் இருக்கு. ஸோ இப்போ கொடுத்துக்கக்கூடிய அசட்ஸ், இந்த ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ் அப்படின்றது பேங்க் கொடுத்துருக்கக்கூடிய லோனுக்கு பேர் தான் அசட்ஸ்ன்னு பேர். ஸோ இந்த அசட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். ஸோ இந்த அசட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு பேர் தான் ரிஸ்க் அசட்ஸ்ன்னு பேர். அதை வெயிட்டிங் பண்ணுறது தான் ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ். ஸோ மொத்த கேபிட்டலில் எவ்வளோ ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ் இருக்கு அப்படின்றது கால்குலேட் பண்ணும்போது பேங்கோட ஹெல்த் கண்டிஷன் வி கேன் நோ. ஸோ 9%லேருந்து 12.5% வரைக்கும் இருந்துச்சுன்னா பேங்கோட ஹெல்த் கண்டிஷன் இஸ் இன் குட் கண்டிஷன். அதர்வைஸ் பேங்க் there will be a problem, they need to rectify it. RBI வந்து காஷன் கொடுப்பாங்க.
ஸோ தட்ஸ் ஸோ இப்போ என்ன அப்படின்னா அன்செக்யூர்ட் லோன்ஸ் அப்படின்னா இப்போ முத்ரா லோன் இஸ் அன் அன்செக்யூர்ட் லோன். அப்புறம் செக்யூரிட்டியே இல்லாமல் கொடுக்கக்கூடிய லோன்ஸ். அக்ரிகல்ச்சர் லோன்ல கூட இட் இஸ் அ செக்யூர்ட் லோன் பிகாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி மானியம் அது சாரி கொலாட்ரல் இல்லாமல் கொடுக்கக்கூடிய லோன்ஸுக்கு பேரு அன்செக்யூர்ட் லோன்ஸ்னு பேரு. இப்போ என்பிஎஃப்சி கொடுக்குறாங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். நிறைய லோன்ஸ் வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரிஸ்க் வெயிட்டடை வந்து அதிகப்படுத்துறாங்க, இந்த ப்ரொவிஷனிங்கை வந்து அதிகப்படுத்துறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இதுக்கு 200% போட்டிருக்கேன், இதை 300 மாற்றுவாங்க. ஸோ இதை இப்போ ஆர்பிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரேர் தான். அக்ரிகல்ச்சருக்கு 2000 இருக்கு அப்படின்னா கொலாட்ரல் இல்லாத லோன்ஸுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ரிஸ்க். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். ஸோ நீங்கள் அது ஜஸ்ட் நியூஸ் தான். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் இஸ் சிஏஆர். இட்ஸ் அ ஃபார்முலா. ஸோ இது எது கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேங்கோட ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு. ஸோ கேபிட்டல், அவங்களோட கேபிட்டல் டிவைடட் பை அவங்க கொடுத்த லோனோட ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ். அதோட ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் வில் கோ இன் மைனஸ். then the bank health condition is not good. So capital அதிகமாகவும் risk weighted assets அவங்க கொடுக்கக்கூடிய லோனோட ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி பேங்கோட ஹெல்த் கண்டிஷன் will be in good condition. So that's about this article. The next article related to the Australia India index, that is Hind exercise. Australia Hind 2023 கான exercise 2022ல we started the first time. லாஸ்ட் இயர் தான் ஆரம்பித்தோம். ராஜஸ்தானில் கண்டக்ட் பண்ண இந்தியன் ஆர்மியும் ஆஸ்திரேலியாவோட அவங்களோட ஆர்மியும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணது. இந்த வருஷம் ஆஸ்திரேலியாவில் கண்டக்ட் பண்ண பெர்த்தில், ஆஸ்திரேலியாவோட பெர்த். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ கோஆபரேஷன் ரிலேட்டட் டு தி ஆர்மி எக்ஸசைஸ். அப்புறம் மலபார் எக்ஸசைஸ் நேவலில் அவங்களை இன்வைட் பண்ணி அவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி நியூ ஃப்ராக் ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபைட் in Arunachal Pradesh. Nidrana, it's a species. நித்ரான்றது ஒரு ஸ்பீஷீஸ். நோய்தீங் அப்படின்றதுக்கு அதுக்கு நேம் வச்சிருக்காங்க. நித்ரானா நோய்தீங் அப்படின்றத நேம் வச்சிருக்காங்க இந்த ஃப்ராகுக்கு. நோயாதீங் அப்படின்றது இட்ஸ் அ ரிவர். அந்த ரிவர் ஓரத்துல இதோட ஸ்பெசிமென்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதுனால அதுக்கு வந்து இந்த நேம் வச்சிருக்காங்க. நித்ரானா அப்படின்றது அதோட ஸ்பீஷீஸ் வெரைட்டி. நித்ரானா ஸ்பீஷீஸ் வெரைட்டி ஜப்பான், தாய்வான், சைனா, வியட்நாம், லாவோஸ், தாய்லாந்து. இது ஸ்வாம்பி ஃபாரஸ்ட் ஏரியா, பாண்ட்ஸ்ல, பேடி ஃபீல்ட்ஸ்ல எல்லாம் அதிகமா இந்த ஃப்ராக் இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. ஜஸ்ட் நேம் சேக் தான், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் தெர் இஸ் அ சிவில் வார். ரீசெண்டாக கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஐ ஹோப் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இன் 16th November 16th எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மியான்மர் இஷ்யூ. ஸோ மியான்மரை பொறுத்த வரைக்கும் யூ பீப்புள் நோ தட். ஸோ இட்ஸ் அ பர்மா ஏரியா. ஸோ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே இது வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தாங்க. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே எத்னிக் பீப்புள், எத்னிக் ட்ரைபல் குரூப்ஸ். ஸோ இப்போ பிரிட்டிஷ் வந்து சுதந்திரம் கொடுத்ததுக்கு பிறகு தெர் இஸ் ராக்கெட் ஸ்டேட்ல ரோஹிங்கியா பாப்புலேஷன். ராக்கெட் ஸ்டேட் இங்கே வரும். அப்புறம் இந்த பக்கம் மிசோராம் வருது, பார்டர், நம்மளோட பார்டர். அது மாதிரி தெர் இஸ் அ அரக்கன்யோமா ஹில் ரேஞ்ச், தட் இஸ் ஃபோல்ட் மவுண்டன்ஸ். இந்த அரக்கன் ஏரியால அரக்கன் சால்வேஷன் ஆர்மி, தெர் இஸ் அ குரூப், தெர் இஸ் அ அரக்கன் ட்ரைபல் குரூப் இஸ் தேர், எத்னிக் குரூப்ஸ். அது மாதிரி காச்சின் அப்படின்ற ஒரு குரூப். காச்சின் ஆல்சோ தெர் இஸ் அ இண்டிபெண்டன்ஸ் ஆர்மி இஸ் தேர். அவங்க எல்லாம் புரட்சியாளர்கள். அவங்க தனியா இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு கேங்க, பர்மா கூட சேர்றது விருப்பம் இல்லை. பட் ஃபைனலி இந்த மிலிட்ரி வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ எதனால இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த இவங்களுக்கும் மிலிட்ரிக்கும், மியான்மரோட மிலிட்ரிக்கு நடக்கக்கூடிய யுத்தத்தினால, லைக் சிவில் வார்னால, இட்ஸ் நாட் அ கண்ட்ரி வார், சிவில் வார். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஆர்மிக்கும் தான் சண்டை நடக்குது. அப்போ அந்த பீப்புள் இங்க வராங்க. கிட்டத்தட்ட 1500 பீப்புள் வந்து இந்தியாவுக்கு மிசோராம் பார்டர்ல சம்பான் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்திருக்காங்க. தட்ஸ் இட்ஸ் அலார்மிங் ஃபார் இந்தியா. அதனால அங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த நியூஸ் லைக் பர்மா வந்து ஆக்சுவலா இட் வாஸ் அன் இண்டிபெண்டன்ட். பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு அப்புறம் இதை கன்சால்டேட் பண்ணி ரூலிங் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஆர்மி கண்ட்ரோல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜனநாயக முறைமையில் ஆட்சி நடந்துச்சு. 2014ல எலெக்ஷன் NLD ஜெயிச்சாங்க, நேஷனல் லீக் டெமோக்ராட்டிக் லீக், NLD அப்படின்ற கட்சி. தட் இஸ் ஆங் சாங் சுகியோட பார்ட்டி. அண்ட் 2020லயும் அவங்க தான் வந்து மெஜாரிட்டியா ஜெயிச்சாங்க.
பட் ஆர்மி என்ன ஃபியர் பண்ணாங்கன்னா 80% மேல 2/3 மெஜாரிட்டிக்கு மேல வரும்போது தே கேன் அமெண்ட் தி கான்ஸ்டிடியூஷன். அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்மிக்கு பொசிஷன்ஸ் இருக்கு, பார்லிமெண்ட்லயும் சரி மினிஸ்டீரியல் போஸ்ட் ஆர்மிக்கு கிட்டத்தட்ட 4 மினிஸ்டீரியல் போஸ்ட் வந்து ஆர்மிக்கு இருக்கு. தட் இஸ் டிஃபென்ஸ், ஃபினான்ஸ், ஃபாரின் மினிஸ்ட்ரி, அப்புறம் இன்னும் கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இந்த மூணும் வந்து அவங்க கண்ட்ரோல்ல வரும், ஆர்மி கண்ட்ரோல்ல வரும். அது மட்டும் இல்ல ஆர்மி பார்டரை செக்யூர் பண்ற ஆர்மியோட வேலை. ஸோ இந்த சேஞ்சஸை கொண்டு வந்துருவாங்க அப்படின்றதுனால இந்த ஃபியர்ல இப்போ திருப்பி ஆங் சான் சூ கி வாஸ் அரஸ்டட் அண்ட் புட் இன் டு தி ஹோம் அரெஸ்ட், ஹோம் ஹவுஸ் அரெஸ்ட்ல போட்டிருக்காங்க. அண்ட் தென் அங்க ஜுந்தா கவர்மெண்ட், தட் இஸ் தத்மதாவ் அப்படின்னு பேர் அந்த ஜுந்தா கவர்மெண்ட், மிலிட்ரி கவர்மெண்ட்டுக்கு பேரு. ஸோ மிலிட்ரி தான் அங்கே இப்போ ரூல் பண்றாங்க. ஸோ இந்த மிலிட்ரி ரூல் பண்ணும்போது தே ஸ்டார்டட் ரோஹிங்கியா இஷ்யூஸ் அண்ட் தென் இங்க அட்டாக்ஸ் ஆரம்பிச்சதுனால பீப்புள் ஆர் லைக் இந்தியாவுக்குள்ள வராங்க. தட்ஸ் இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் லிட்டில் பிட். நீங்க மேப் வைஸ்ல படிச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷனா யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன் முடிச்சவங்க they need to go through the like articles, அப்புறம் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க உங்க லைக் நோட்ஸ்ல, சரியா? So that's all about this article. The next article, there is a new earth layer, that is E prime அப்படின்ற ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி கோர். ஸோ we having core, எர்த்தை பொறுத்த வரைக்கும் we have core, அப்புறம் there's a mantle, அப்புறம் crust. இப்படி நமக்கு 3 லேயர் இருக்கு. 3 லேயர்ல there is a inner core, outer core, அப்புறம் mantle, upper mantle, then crust is there. ஸோ இதுல என்ன இப்பனா இ பிரைம் அப்படின்ற ரிசர்ச்சர்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இ பிரைம் அப்படின்ற லேயர். அதுக்கு ரீசன் என்ன, லைக் பூமியில இருக்கக்கூடிய தண்ணி இங்கெல்லாம் உங்களுக்கு வாட்டர் இருக்கும், அண்டர் கிரவுண்ட் வாட்டர். இந்த வாட்டர் வந்து இங்க கோருக்கு மேல ஏரியால போகும்போது ஸோ இட் வில் கெட் ரியாக்டட் வித் அங்க இருக்கக்கூடிய மெட்டாலிக் மினரல்ஸ் கூட ரியாக்ட் ஆகி சிலிகேட்ஸ் ஆகும், சிலிகேட் லேயர் ஆகும், ஹைட்ரஜன் ரிச் லேயராகவும் மாறிடும். ஸோ இதை தான் இ பிரைம் லேயர் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டடி ரிசர்ச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இன்னும் இது ப்ரூவன் எல்லாம் கிடையாது, இன்டர்நேஷனலி அக்செப்டெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ரிசர்ச் பேப்பர்ல வந்து ஒரு பார்ட்டை தான் நான் சொல்லியிருக்கேன். இ பிரைம் லேயர் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்டாச்சுன்னா எர்த் கோருக்கு மேலே இருக்கக்கூடிய நியூ லேயர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி எம்சிக்யூஸ். So question number 1, with reference to the emission gap report 2023, consider the following statements. Statement number 1, the emission gap report is the IPCC spotlight report launched annually in advance of the annual climate negotiations. Statement number 2, EGR tracks the gap between where the global emissions are heading with current country commitments and where they ought to be to limit the warming to 1.5 degrees Celsius. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, regarding the India-Australia relation, consider the following statements. Statement number 1, India-Australia concluded a mutual logistics support agreements in 2020. Statement number 2, the engagement between Royal Australian Navy and Indian Navy has advanced significantly through the bilateral exercise Australia Index. Then statement number 3, recently second India-Australia 2+2 ministerial dialogue was held in New Delhi. So which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only, B, 2 only, C, both, C, 3, D, 1, 2 and 3 only. So that's all. Third question, with reference to the Haryana's private sector quota law, consider the following statements. Statement number 1, the Haryana State Employment of Local Candidates Act 2020 provided for 75% reservation for local candidates in private sector jobs. Statement number 2, entities with 10 or more employees were included, but central or state government and their organizations were exempted. Statement number 3, a local candidate domiciled in the state of Haryana could avail reservation by registering on a designated online portal. So how many of the above statements are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 4, with reference to the air glow, consider the following statements. Statement number 1, it is the natural glowing of the Earth's atmosphere. Statement number 2, it can be seen at all the latitudes. Statement number 3, it is driven by high energy particles originating from the solar wind. How many of the above statements these are correct? Options are A, only 1 statement is correct, B, only 2, C, all the 3 statements are correct, D, none of the above statements are correct. Fifth question,
What is the primary objective of the Sati portal recently seen in news? Options are to encourage, option A, to encourage entrepreneurship and innovation in students. B, to offer free entrance exam guidance and coaching. C, to provide counseling services for mental health and well-being. D, to offer scholarship and financial aid for the higher education. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is A. Question number 2 answer is A. Question number 3 answer is C. Question number 4 answer is B. Question number 5 answer is D. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.